வாங்க. வாங்க அரவிந்தா வாங்க சார். வாங்க புள்ள மாப்பிள்ள. வாங்கம்மா. வர்ஷினி, பா. என்னம்மா சந்தோஷமா? ரொம்ப தேங்க்ஸ் பா. நீ இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்மா. இந்த கல்யாணத்தை பல பேர் எதிர்த்திருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி நாங்க நடத்தி வைக்கிறோம்மா. எதிர்காலத்துல பிரகாஷோட பொண்ணு சரியான முடிவு தான் எடுத்திருக்கான்னு எல்லாரும் பாராட்டி பேசணும்மா. அந்த மாதிரி நீ வாழ்ந்து காட்டணும்மா. கண்டிப்பாப்பா. சரி, போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆகு. சரிங்கப்பா. வணக்கம் சார் வாங்க சார் வாங்க சார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். சாப்பிட்டீங்களா சார்? இனிமே சாப்பிடுங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். சித்தப்பா வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. வர்றது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஓகே ஓகே ஓகே. ஏப்பா கல்யாணத்துக்கு உங்க அப்பாவை கூப்பிட்டீங்களா? சித்தப்பா நடந்தது எல்லாமே உங்களுக்கே தெரியும். நீங்களே இந்த மாதிரி பேசினா நான் என்ன பண்றது? என் வாழ்க்கையில நல்லதே நடக்கூடாதுன்னு நினைக்கிற மனுஷன் நான் எப்படி சித்தப்பா கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன்? என்ன இருந்தாலும் உன்னைய பெத்த தகப்பேன்பா. அவருக்கும் ஒரு சில உரிமைகள் இருக்குல்ல. கல்யாணத்துல தகப்பன் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்குப்பா. இங்க பாருங்க, எந்த சடங்கா இருந்தாலும் அந்த இடத்துல நின்று எங்க அம்மா பண்ணுவாங்க. அவர் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. தேங்க்ஸ் மாமா. போங்க சித்தப்பா, போய் சாப்பிட போங்க. பாத்தீங்களாம்மா, இதுதான் மாப்பிள்ள. இவரை போய் எல்லாம் தப்பா நினைச்சிட்டமே. தமிழ் மாமா, என்னம்மா இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? அங்கே சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. இங்க வாசல்ல யாரையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க. யார் வரணும்? இல்ல மாமா, முக்கியமான ஒருத்தர் வரணும். அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் வருவாங்கம்மா. நீ வந்து ஃபங்க்ஷனை பாரு. உன் தங்கச்சி எங்க தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. சரி, நான் வரேன். நீங்க போங்க. சரி சரி, நீங்க சீக்கிரம் போங்க வா. மாமா, நான் வரேன். தமிழ், இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, கேடிய ஒரு வேலையா அனுப்பிச்சேன். ஆனா இன்னும் வரல. அதான் எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. தமிழ், என்ன நடந்தாலும் சரி, கடைசி நிமிஷத்துல இந்த கல்யாணம் நிக்கும். நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்ல. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நாம நினைக்கிற மாதிரி பிரபு ஒண்ணு சாதாரணமான ஆள் இல்ல. நாம இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்வோன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பான். ப்ராப்பர் எவிடன்ஸோட அவன் முகத்திரைய கிழிச்சா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நம்மளால நிப்பாட்ட முடியும். லிடியா, thank you so much. நீ எங்க வராம போயிருவேன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் லிடியா. சிபி, இது யாருன்னு தெரியுதா? அந்த பிரபு லவ் பண்ணி ஒரு பொண்ணு ஏமாத்துனான்னு சொன்னல, அவதான். உனக்கு என்னாச்சு? நீ எங்க இருந்த? நான் உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ண? உன் போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்தது. என்னாச்சு உனக்கு? என்ன அந்த பிரபு கிட்னாப் பண்ணி அடைச்சு வச்சிருந்தான் தமிழ். என்ன சொல்ற? இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே அவன் சொல்றத நான் கேட்கலனா என்ன கொலை பண்றதா பிளான் பண்ணிருந்தான் தமிழ். நல்ல வேளை நீங்க காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ. நீ இப்ப சொன்னது எல்லாமே எல்லாரும் முன்னாடி வந்து சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன். வா. சிபி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. என்ன பிரபு, நடிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை பத்தின மொத்த டீடைலும் வெளியில வர போகுது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். தமிழ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இவங்களை எதுக்கு இங்க? வர்ஷினி, நீ கண்மூடித்தனமா ஒருத்தனை நம்பலாம். அவன் தான் வேணும்னு நீ பிடிவாதமா இருக்கலாம்.
ஆனா எங்களாலலாம் அப்படி கண்ணை மூடிட்டு கையை பிடிச்சு கொடுக்க முடியாது. உன் வாழ்க்கை உன்னை விட எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீ நினைக்கிற மாதிரி இதோ இங்க நிக்கிறாரு பிரபு, அவ்வளோ நல்லவரெல்லாம் கிடையாது. இதோ இந்த பொண்ண லவ் பண்ணி ஏமாத்திருக்கான். மேடம், இந்த ராஸ்கல் என்ன லவ் பண்ணா. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தோம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் சென்னைக்கு வர வச்சான். ஆனா இப்ப என்ன தூக்கி போட்டுட்டு அவங்க வீட்டு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறான். கேட்டா உன் கூட பழகினது போர் அடிச்சிருச்சு, இப்ப வர்ஷினி ஏதோ பிடிச்சிருக்குன்னு என்னென்னமோ பேசுறா. நான் அதெல்லாம் மீறி எனக்கு பதில் சொல்லாம வர்ஷினி கழுத்துல தாலி கட்ட கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு இவன் என்ன அடிச்சு டார்ச்சர் பண்ணி நான் வெளியே வரக்கூடாதுன்னு கிட்னாப் பண்ணிட்டான். நான் வெளியே வந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்னு என்ன சித்திரவதை பண்ணான். என்னம்மா பேசுற? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு சம்பந்தம் பேசுனது இன்னைக்கு இல்ல, 1 மாசத்துக்கு மேல ஆகுது. இத்தனை நாள் அவனை அடைச்சு வச்சிருந்தாங்களா? ஐயோ அங்கிள், நான் அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண முடியல. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு உண்மையை சொல்ல ரெடியான. ப்ளீஸ் அங்கிள், உடனே கல்யாணத்தை நிறுத்துங்க. நான் ஏமாந்த மாதிரி உங்க பொண்ணும் ஏமாறக்கூடாது. உங்க பொண்ணு வாழ்க்கைய நீங்களே அழிச்சிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். டேய் ராஸ்கல், இன்னும் என்னடா நின்னுகிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா மண்டபத்தை விட்டு வெளியே போ. கொன்னு போட்டுருவேன் இல்லனா. போடா. என்ன பிரபு, மனசுல ரொம்ப புத்திசாலி நினைப்போ இவ்ளோ சீப்பாலா நடந்துட்டு இருக்க? ஜனமா, இவ சொல்றதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? ஒரு பொண்ணு கண்ணுல கண்ணீரோட வந்து நின்னு என்ன சொன்னாலும் உண்மையாயிடுமா?